வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8 hours ஸ்டடி டைம் டேபிள் ஃபார் 11th and 12th காமர்ஸ் குரூப் வித் ஆன்லைன் கிளாஸ். ஆல்ரெடி நம்ம 11th and 12th பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸோட ஸ்டடி டைம் டேபிள் பார்த்தோம். இன்னைக்கு காமர்ஸ் குரூப்புக்கு ஆன்லைன் கிளாஸோட 8 hours ஸ்டடி டைம் டேபிள் பார்க்க போகிறோம். நான் நிறைய ஸ்டடி டைம் டேபிள் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் பாருங்க, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம காமர்ஸ் குரூப் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர் பண்ணுறோன்னா தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் இந்த 6 சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டடி டைம் டேபிள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு சப்ஜெக்ட் எடுத்திருந்தீங்கன்னா அதை அதுக்கு போல ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 24 hours டைமில் நம்ம 8 hours தூங்குறதுக்கு எடுத்துக்கிறோம், 8 hours படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஆன்லைன் கிளாஸ் 4.5 hours ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் டைம் 1/2 hour. மற்ற டைமில் அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டடி டைம் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 மணிக்கு எந்திக்கிறோம். 6லேருந்து 7 மணி வரைக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 7லேருந்து 8க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைம் டேபிள் படி 1 hour எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 8 to 9 ப்ரிப்பரேஷன் ஆர் ரிவிஷன் டைம். ப்ரிப்பரேஷன்னா முந்தின நாள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் நிறைய ஹோம் ஒர்க்கு இல்லைன்னா படிக்கிறது நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கும் அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அப்கமிங் ஆன்லைன் கிளாஸுக்கு ரெடி ஆகுறதுக்கும் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. முந்தின நாள் உள்ள கொடுத்த ஹோம்ஒர்க்கு ஒரு செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அது போக வர்ற ஆன்லைன் கிளாஸுக்கும் என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 9 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் 4.5 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1:30லேருந்து 2 மணி வரைக்கும் 1/2 hour டைம் லஞ்சுக்கு எடுக்கிறோம். அப்புறம் 2லேருந்து 4 2 மணி நேரம் அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதை முடிச்சதுக்கப்புறம் 4லேருந்து 5 மணி 1 hour தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் டெய்லி படிக்கணும். ஒரு நாள் தமிழ் படிச்சிங்கன்னா அடுத்த நாள் இங்கிலீஷ் படிங்க. அதுக்கப்புறம் 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் 1/2 hour ரிலாக்ஸேஷன் டைம் எடுத்துக்கிறோம். அப்புறம் 5:30லேருந்து 6:30 வரைக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். 6:30லேருந்து 7:30 காமர்ஸ்க்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம். தென் 7:30லேருந்து 8 டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடணும். 1/2 hour டைம் தான். ஏன்னா இது 8 hours படிக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டைம் டேபிள். அப்புறம் 8 to 10 2 hours பிஸ்னஸ் மேக்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ப்ரிப்ரேஷன் ரிவிஷன் டைமோட சேர்த்தோன்னா டோட்டலாக 8 hours இந்த ஸ்டடீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 4.5 hours ஆன்லைன் கிளாஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் 10 மணிக்கு தூங்க போகிறோம். 10லேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும் 8 hours ஸ்லீப்பிங் டைமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் டேபிள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டைம் டேபிள். ஏன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் போக 8 hours படிக்க போகிறோம். அதனால் ரிலாக்ஸேஷன் டைம் ரொம்ப கம்மி தான். அதனால் நீங்கள் படிக்கிற டைம்லேயே நடுவில் ஒரு 5 minutes இல்லைனா 10 minutes சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. என்னெல்லாம் டிப்ஸ் சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 8 hours அப்படிங்கிறது லாங் டைம். ஸோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டடி பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணி எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி அதாவது நம்ம அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, சம்மரி எடுத்து படிக்கிறது எல்லாமே ஆக்டிவ் லேர்னிங்கில் தான் வரும். அப்புறம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ டெய்லி மார்னிங் 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்மளோட உடம்பு நல்லாயிருக்கும். நம்மளால் டெய்லி லாங் டைம் படிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பைசியான, ஆயிலியான, ஸ்வீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.